அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கடந்த காணொளியில் தற்காலிக பணி நீக்கத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஏன் வைக்கப்படுகிறார்கள், எவ்வாறு வைக்கப்படுகிறார்கள், அதனுடைய பிற்பலன்கள் கான்சிக்வென்ஷியல் எஃபெக்ட்ஸ் என்பது என்ன, தற்காலிக பணி நீக்கத்தின் போது அளிக்கப்படக்கூடிய சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் எவ்வாறு அளிக்கப்பட வேண்டும், 6 மாதத்துக்கு மேலே இருந்தால் அதனுடைய அளவினை 75% கொடுக்க வேண்டும் என்றும், 6 மாத காலத்திற்கு பிறகு தற்காலிக பணி நீக்கம் நீட்டிக்கப்படுமேயானால் அதனை ரிவ்யூ பண்ண வேண்டும் என்றும், அந்த ரிவ்யூவின் அடிப்படையில் அவருடைய தற்காலிக பணி நீக்கம் ரத்து செய்யப்படலாம் என்றும், நீதிமன்றங்களுடைய உத்தரவுகள் எவ்வாறு இருக்கிறது, கிரிமினல் வழக்கில் எப்படி இருக்கிறது, துறை வழி வழக்கில் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த காணொளியில் மீண்டும் ஒரு முக்கியமான சாப்டர், சீனியாரிட்டி, அதாவது ஒருவருடைய முதுநிலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளில், குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறையில் இந்த சீனியாரிட்டி என்கின்ற அந்த பணியை செவ்வனே செய்வது இல்லை. அது மட்டுமில்லாமல் தற்போது வெளியிடப்பட்டுள்ள தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடி சர்வீஸ் ரூல்ஸ் 2023 பிரகாரம் இது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி உள்ளது. ஆகவே இதனை நம்முடைய உறுப்பினர்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலில் சீனியாரிட்டி என்றால் என்ன? சீனியாரிட்டி என்பது ஒரு அரசு ஊழியர், ஆசிரியருடைய முதுநிலை பட்டியலில் அவர் எங்கு இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். சீனியாரிட்டி இஸ் தி பொசிஷன் ஆஃப் தி எம்ப்ளாயி ஆர் தி டீச்சர் இன் தி லிஸ்ட் விச் இஸ் prepared ஃபார் தி போஸ்ட். சரி, இதை யார் ப்ரிப்பேர் பண்ணுவார்கள், எதன் அடிப்படையில் ப்ரிப்பேர் பண்ணுவார்கள் என்று சொன்னால், இதை ப்ரிப்பேர் பண்ணுவது என்பது துறைக்கு தான். ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆர் தி செக்ரட்டரி டு கவர்மெண்ட், P&R டிபார்ட்மெண்ட் ஆர் ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் செய்யலாம். ஆனால் அதற்கான வழிமுறைகளை அமைத்து கொடுப்பது தி ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ். TNPS இருக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட் மூலமா வரும்போது அப்பாயின்மெண்ட் கமிட்டியாக இருக்கலாம். இப்ப உள்ளாட்சித்துறை நிறுவனங்கள் எல்லாம் அப்பாயின்மெண்ட் கமிட்டி பண்றாங்க பல போஸ்டுக்கு, அவர்களாகவும் இருக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் மூலமா துறையில செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஆகவே அன்றைய நாளில், அதாவது நாம் தேர்வு செய்யப்படும் நாளில், நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்படும் நாளில் தேர்வு செய்யும் முகமை நமக்கு மெரிட், நம்முடைய மார்க் அடிப்படையில் மற்றும் முன்னாளில் கம்யூனல் ரொட்டேஷன் பிரகாரமும் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த முதுநிலைதான் கடைசி வரையில் இருக்கும். உங்களுடைய ஓய்வு பெறும் நாள் வரையும் அந்த சீனியாரிட்டி தான் இருக்கும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முன்பு கம்யூனல் ரொட்டேஷன் பிரகாரம் போட்ட அந்த சீனியாரிட்டியை தற்போது உச்சநீதிமன்றம் மெரிட் அடிப்படையில் தான், நீங்கள் தேர்வில் எடுக்கும் மதிப்பெண் அடிப்படையில் தான் அதனை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டது. எனவே இப்போது
அவர்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த முதுநிலை பட்டியலைத்தான் துறை தலைவரோ அல்லது நிர்வாகத்துறையோ வெளியிட வேண்டும். ஒரு முறை வெளியிடப்பட்டுவிட்டால் அதில் மாற்றம் ஏதும் நிகழாது. ஆனால் விடுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. உதாரணத்திற்கு, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக நாங்கள் உதவியாளர்கள் நியமனம் செய்து வந்திருக்கிறோம். P&A துறைக்கு அந்த கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் வந்துடும், சீனியாரிட்டி லிஸ்ட். அதில் என்னுடைய பெயர் 100 என்று வைத்துக் கொள்வோம். அந்த 100 என்பது எனக்கு முன்பு இருக்கக்கூடிய 99 நபர்களுக்கும் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளையவர்களுக்கும் தெள்ளத் தெளிவாக தெரியும். இதில் எந்த மாற்றமும் எப்போதும் நிகழாது. ஆனால் எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன்ல இருந்து ப்ரொவைடட் அப்படின்னு சொல்ல நம்ம தமிழ் ஆனால் அப்படி சொல்ற. ஆனால் எப்போ அந்த சீனியாரிட்டியை ஓவர்லுக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால், என் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுமே ஆனால், என் மீது சஸ்பென்ஷன் வைத்து விடுவார்களே ஆனால், என் மீது கிரிமினல் வழக்கு நடக்குமே ஆனால், அப்போது ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் போது அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் விட்டு விடுவார்கள். அவ்வாறு விட்டுவிடும் போது என்னுடைய முதுநிலை பாதிக்கப்படும். அதிலும் கூட என் மீது சுமத்தப்பட்டுள்ள கிரிமினல் வழக்கு தள்ளுபடி செய்யப்படுமேயானால், என்னை அதிலிருந்து விடுதலை செய்து விடுவார்களேயானால், on acquittal in criminal case or dropping of charges in the domestic disciplinary proceedings, my name will be restored to original position. நான் 50 பேருக்கு கீழே போயிருந்தாலும் கூட, 2 பேனலுக்கு பின்னாடி இருந்தாலும் கூட, அந்த நிகழ்வு, அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டவுடன் நான் என்னுடைய ஒரிஜினல் சீனியாரிட்டிக்கு போய்விடுவேன். அதுதான் நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 2016 தெள்ளத் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, சீனியாரிட்டி லிஸ்ட் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்பட வேண்டுமா என்றால் கிடையாது. மாறுதல் இருக்கும் பட்சத்தில் அதனை வெளியிட வேண்டும். ஆனால் பல்வேறு துறைகளில், குறிப்பாக நம்முடைய நகராட்சி துறையில் ஆண்டுதோறும் பட்டியல் போடுகிறார்கள். அது தவறான வழிமுறை ஆகும். இதனால் குழப்பத்தை எவ்வளவு ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு ஏற்படுத்தி விடுவார்கள். அப்பொழுது எதை நாம் ஆண்டுதோறும் செய்ய வேண்டும் என்றால், பதவி உயர்வு தேர்ச்சி பட்டியலை மட்டும்தான் ஆண்டுதோறும் அந்த குறிப்பிட்ட நாளில் முறையாக பதிவு செய்து வெளியிட வேண்டும். ஒன்லி